சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு வீரர்களுக்கான தங்கும் விடுதி, ஷெனாய் நகரில் 50 லட்சம் ரூபாயில் குறுந்தூர நீச்சல் குளம் மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் 22 கோடியே 77 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செயற்கை இழை ஓடுதள பாதை, மகளிர் விளையாட்டு விடுதி, பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம் உட்பட மொத்தம் 27 கோடியே 27 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டுத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வகையில் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்தல், ஊக்கத்தொகை வழங்குதல், சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பங்கு கொள்ள செய்தல், சர்வதேச அளவில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்களுக்கு நிதியுதவி அளித்தல், மாணவர்கள் தங்கி விளையாட்டில் பயிற்சி பெற விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்துதல், கிராமப்புற விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கிராம விளையாட்டு போட்டிகள் நடத்துதல், மாவட்ட விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துதல், விளையாட்டிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகின்றது. அந்த வகையில் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 600 விளையாட்டு வீரர்கள் தங்குவதற்கு ஏதுவாக கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி, சமையற்கூடம் மற்றும் உணவருந்தும் கூடம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் கடந்த 12ஆம் தேதியன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் சென்னை ஷெனாய் நகர் நீச்சல் குள வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குறுந்தூர நீச்சல் குளம், மதுரை டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள விசை நீர் தெளிப்பான்கள், நீர் வடிகலன் மற்றும் ஒளிரும் உயர்மின் விளக்கு வசதிகளுடன் கூடிய செயற்கை இழை வளைகோல் பந்து மைதானம், திருச்சிராப்பள்ளி அண்ணா விளையாட்டரங்கத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒளிரும் மின் விளக்கு வசதிகளுடன் கூடிய 8 வரிசைகள் கொண்ட செயற்கை இழை ஓடுதள பாதை, 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கான தங்கும் விடுதி மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒளிரும் மின் விளக்குகள் மற்றும் மேற்கூரையுடன் கூடிய கையுந்து பந்து மைதானம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 4 கோடியே 12 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மரத்தாலான தரைத்தளம், விளையாட்டு வீரர்களுக்கான அறை, கழிவறை வசதி, மின்விளக்கு வசதி, இருக்கை வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம், திருநெல்வேலி அண்ணா விளையாட்டரங்கத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒளிரும் மின் விளக்குகள் மற்றும் மேற்கூரையுடன் கூடிய கையுந்து பந்து மைதானம், நாமக்கல் மாவட்ட விளையாட்டரங்கத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளம், 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விளையாட்டு விடுதி மற்றும் திருச்செங்கோட்டில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 400 மீட்டர் தடகள ஓடுதளம், கால்பந்து ஆடுகளம், கையுந்து பந்து ஆடுகளம், கபடி ஆடுகளங்கள் உள்ளிட்டவைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சிறு விளையாட்டரங்கம், பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டரங்கத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விளையாட்டு விடுதி, தேனி மாவட்ட விளையாட்டரங்கத்தில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளம் என மொத்தம் 27 கோடியே 27 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டுத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ், தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் திருமதி தா. சபிதா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.